ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாய். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வென்ச்சரான ஒரு மூவி தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க நகரத்தில் வந்து டிராகன்லாம் வந்து அவங்க நகரத்தை அழிக்க போகும். அந்த டிராகன்ட்ட இருந்து எப்படி அந்த நாட்டை காப்பாத்துறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த டிராகனை எப்படி நண்பனாக்கி இந்த படம் முழுக்க கொண்டுட்டு போறாங்க அப்படின்றதான் அந்த ஒரு படம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நிறைய பார்ட் வரப்போகுது. உங்களுக்கு இந்த ஒரு சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்லுங்க, நான் அடுத்த பாட்டை சீக்கிரமாகவே போட பார்க்குறேன். சரி வாங்க தொலை பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேர்க்கு அப்படின்ற ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்க மக்களை பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்பவே நல்லவங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்காக அவங்க உயிரே விடுவாங்க. இங்கே இருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங் அப்படின்னு தான் சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க நாட்டுக்காக உயிரையும் விடுறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணும். அங்கே இருக்க விலங்குகள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மனுஷங்க எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே இருக்கும். சொல்ல போனோம்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினம் வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த டிராகன்ஸ்ல வந்து ரொம்ப பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹிக்கப். நம்ம ஹீரோவை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வைக்கிங் ஆகணும்னு தான் ஆசை. இந்த ஊர் மக்களும் அவனையும் பெருமையாக பேசணும் அப்படின்றதான். ஆனால் அந்த ஊர் மக்களும் அவனை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவன் எங்கே வந்தாலுமே அது வந்து உருப்படாது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து குசும்பு தன்னை பண்ணி எல்லாத்தையுமே அழிக்க தான் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவனை விரட்டி விட தான் பார்க்குறாங்க. டேய் நீயாடா ஒழுங்கா உள்ளப்படா, நீ வந்தீங்கன்னா எதுவுமே ஒழுங்கா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நெருப்பில் போய் விழுவுற மாதிரி போயிருந்துருவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி காமிக்கிறார் இல்லையா, இவர் தான் ஹிக்கப்போட அப்பா. இவர் தான் அந்த நாட்டோட தலைவர். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோயிக் த வெஸ்ட். இவரோட பெருமையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவரோட தோலை வந்து பார்த்தீங்கன்னா டிராகனோட தலையை வச்சு தான் சுத்தம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா படைத்தளபதிட்ட கேட்குறாரு எவ்வளோ டிராகன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராகன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா தீப்பந்தத்தை மேலே ஏற்றுங்க, எல்லா டிராகனும் சீக்கிரமாக விரட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துக்கு வந்து விடையாராம். இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா காபர், இவர்கிட்ட தான் நம்மளோட ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக சும்மா அப்பரண்டிஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். வேலை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா காபர்கிட்ட கேட்பான், என்னை எப்போ தான் இந்த மாதிரி போருக்கெலாம் கூப்பிட்டு போவீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸாக வேலை செஞ்சுட்றேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க இந்த டிராகன் கூட. ஆனால் நம்ம ஹிக்கப் ஒரு நிலமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறவங்களோட பேர் தான் ஆஸ்ட்ரிக். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினி. என்ட்ரியே சும்மா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோட கண்ணு பார்த்தோன்னா ஹீரோயினை பார்த்தோன்னா ரொம்பவே சொக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வேலை செய்கிறாங்களே, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம். உடனே காபரும் நான் கொடுத்த வேலை செய் ஹிக்கப், நீ பாட்டுக்கு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு ஏதோ இடகுடமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹிக்கப்போம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் செஞ்சுருக்கேன், அந்த மிஷினை வச்சு பார்த்தீங்கன்னா டிராகனை ஈஸியாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இடகுடமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. காபருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, நான் சொன்ன வேலையை மட்டும் செய்ய, உனக்கான நேரம் வரப்போ உன்னையும் ஒரு வீரனா அனுப்புவாங்க, அது வரைக்கும் நீ எனக்கு அப்ரெண்டிஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, சரி இந்தா முதல்ல இந்த கத்தியை போய் ஷார்ப் பண்ணி வை, எனக்கு வேலை அதிகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஹிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கத்தியை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிராகனை காமிக்கிறாங்க. டிராகன்ஸ்லேயே பல விதம் இருக்குது. இதில் சொல்ல போனோம்னா இவங்க ஊரில் முக்கியமாக தாக்க வர சில டிராகன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க்ளாஸ், நாடர், ஹக்ஸா, நைட்மேர் அப்படின்ற மாதிரி தான் டிராகன்ஸ் இருக்குது. இவங்க பார்க்காத ஒரு டிராகன் இருக்குது. அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்க பார்க்கல, அது போக போக நம்ம பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு காக்கிற டிராகன் வந்து வந்துருச்சு. இதோட பேர் தான் நைட்மேர். இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை காக்கும், உடம்பு பூராவே நெருப்பாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மாதிரி டிராகன்ஸ்லாம் அவங்க ஈஸியாகவே சமாளிச்சிருவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா நைட்மேர் அப்படின்ற மாதிரி டிராகனு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நைட் ஃபியூர்னு ஒரு டிராகன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலான டிராகன்ஸ் மாதிரிலாம் வந்து சண்டை போடாது. ஆனால் சண்டை போட்டுச்சுன்னா ஒரு அடியே இடி மாதிரி விழுவும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கா வந்து ரொம்பவே ஆர்வமாக பார்க்குறான். என்னடா இது ஒரே அடியில் எல்லாத்தையும் தும்சம் பண்ணுதே அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காபர்னு சொல்லிட்டு போயிறாரு, நீ வெளியே வரக்கூடாது, நீங்கள் வேலை செய், நான் அப்போ அந்த டிராகன் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிற பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் சைடில் ஓடுறான். இங்கே இருக்க டிராகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டுக்குட்டி தாக்க வர பார்த்தீங்கன்னா அவங்க வலை போட்டு அந்த டிராகன்ஸ் எல்லாம் பிடிச்சிடுறாங்க. இப்போ நம்மளோட ஹிக்கப்பும் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏற்றிட்டு போகிறான். அவன் செஞ்சு வச்ச மிஷினை எடுத்துக்கிட்டு மிஷின் எடுத்து தயாராக வைக்கிறான். அந்த நைட் ஃபியூரி எப்படியோ நம்ம பிடிச்சவனும் பிடிச்சாதான் நம்ம ஊரில் நம்ம எல்லாம் பெருமையாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எய்மை கரெக்டாக வச்சுட்டு இருக்கான். அந்த நைட் ஃபியூரியும் வேகமாக போகுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சங்கிலி மாதிரி உள்ள வலையை வந்து வீசுறான். கரெக்டாக அந்த நைட் ஃபியூரி மேலே பட்டு அது காட்டு சைடு போய் விழுந்துருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான், நான் நைட் ஃபியூரியை பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அவன் ஒரு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தாக்க வருது. ஹிக்கப்போட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறாரு மகனை காப்பாற்றுறதுக்காக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனும் நெருப்பை காக்குது. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த டிராகன் அவனை கடிக்க வரப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அப்பா வந்து 2 குத்தி அந்த டிராகனை விரட்டி விட்டுறாரு. ஹிக்கப் பண்ண வேலைக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு கோலம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து
உடஞ்சிருது. டிராகன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த இடத்த விட்டு கிளம்புதுங்க. அங்கே இருக்க அவங்க வளர்க்குற ஆடு எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே கூண்டோட போகுதுங்க. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்துக்கு போகிறோம். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பை கூட்டிகிட்டு போய் ஆறுதல் சொல்கிறாரு. உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த இதுக்கும் வர வேணாம், நீ உன்னை போய் வேலை தானே செய்யணும், நீ எதுக்கு தேவையில்லாமல் அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லைப்பா நான் வந்து நைட் ஃபியூரியை பிடிச்சிட்டேன், அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு சைடு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரியை யாருமே பார்த்ததில்ல, நீ இந்த மாதிரி கதை கட்டிட்டு இருக்காத, போய் வேலையை பெற அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிக்கப்போட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டே என்னடா ஏமா நைட் ஃபியூரியை பிடிச்சிட்டேன்னு சொன்னேன், கனவுல பிடிச்சி எதில் பிடிச்சி அப்படின்னு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா காபர்கிட்ட புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். நான் வந்து நைட் ஃபியூரியை பிடிச்சிட்டேன், யாருமே இது வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை சைடு தான் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப காபருமே நீ பிடிச்சிருந்தீங்கன்னா அது காட்டு சைடு தான் இருக்கும், நீ போய் இப்போ முதல்ல தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு எல்லா வைக்கிங்களையும் கூப்பிட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராகன் இருக்க இடத்துக்கே போய் டிராகனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி. அவங்க பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்ட பார்த்தீங்கன்னா யாருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வராதவங்கலாம் ஹிக்கப்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மீட்டிங் கேன்சல், நாளைக்கு நம்ம கிளம்புறோம், படகு எடுத்துலாம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காபர்ட்ட புலம்பிட்டு இருக்காரு. இவன் வயசு பையன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவன் எப்போ வைக்கிங் ஆவான், அவன் எப்போ என்ன மாதிரி ஒரு கிங் ஆவான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காபர்ட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்படி புலம்பிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கப்பை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேப் ரெடி பண்ணிட்டு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். அவன் பிடிச்ச நைட் ஃபியூரியை தேடிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவனும் தேடி போயிட்டே இருக்கான், ஒவ்வொரு இடமா மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அந்த நைட் அவனும் அந்த காட்டு வழியில் பாதையில் போயிட்டே இருக்கான். அங்கே இருக்க மரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனை சதி பண்ணுது, ஓங்கி அடிப்பான், திருப்பி ஓங்கி அவனையும் அடிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சு கிடக்கும். அங்கே இருக்க வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ தேஞ்சிட்டு போன மாதிரி இருக்கும். அப்படியே மேலே ஏறி பார்க்குறான், அப்படியே அங்கே ஒரு டிராகன் படுத்துருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் தலைவனுக்கு பேச்சு மூச்சே இல்லையே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துருது, எப்படியே கொண்டு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்னு பதுங்கி அது பக்கத்தில் போக பார்க்குறான். அது வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி கிடக்குது. டக்குன்னு பக்கத்தில் வச்சோன்னா அது உசுரோட தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடறான், நான் அவனை கொண்டு போடுவேன், நீ என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போகிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சு பார்க்குற பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு குத்தலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப இதை எப்படியாவது குத்தி ஆகணும் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வாங்குறான். அது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி இதை அவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுத்த மெல்லமாக இருக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டே இருக்கு என்ன பண்ணுறான் அப்படின்றத. அப்புறம் அவுத்து முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவனு ஒரே மிரட்டு, கழுத்தை பிடிச்சிட்டு ஒரே கத்தும் பாருங்க. கத்திட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அது கிளம்பிடும். அவனுக்கு அப்படியே நடுங்கி போயிடும் உடம்புலாம். என்னடா இது, ஐயோ பிடிச்சதையும் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு கவலை. அது வந்து பார்த்தீங்கன்னா பறக்க முடியாம தான் பறந்துகிட்டு இருக்கும், அடிபட்டிருக்கும் இல்லையா. ஹிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீயும் நல்ல ஒரு வைக்கிங் ஆகணும், இன்னும் சுட்டித்தனமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறேன், டிராகன்ஸ் இருக்க இடத்த போயிட்டு அழிக்க போகிறேன், நீ நாளையிலேருந்து உனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிக்குது, நான் வந்தால் தான் வருவேன், இந்த இடத்த நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிராகன்ஸ் அவங்க ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் விட்றாரு. இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இன்றைக்கி கிழிஞ்சது போ, இன்றைக்கி எல்லாத்தோட உயிரும் போகுது. உடனே காவர் இருந்துட்டு நீ எதை கொள்றியா, அது ஒன்று கொள்ளுதா அப்படின்றலாம் அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம், முதல்ல ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி ஹிக்கப்பை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராகன் இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காபரும் ஒரு டிராகனை தந்து விட்றாரு. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாடார்ஸ். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஷாட் நெற்பக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டீம்மேட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷாட் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீல்டுக்கு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் சொல்கிறான் கரெக்டாக 6 ஷாட் அடிக்கும், 6 ஷாட்டில் நம்ம தப்பிச்சிட்டோம்னா நம்ம தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கப்புக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, போயிட்டு அங்கே ஒரு இதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அதாவது ஆஸ்ட்ரேட்ட பேசிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் ஹைட்டாக ஆயிடுறான். ஹீரோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வைக்கிங் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனால் ஹிக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஹிக்கப் ஐயோ என்னடா என்னை துரத்திட்டு வருது அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டு அது கக்கா போது டிராகனும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காபர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு. இன்றைக்கி அவனுக்கு ரவுண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூண்டுக்குள்ளே போட்டு அந்த டிராகனை அடிச்சிடுறாரு. ஹிக்கப் வந்து ரொம்பவே ஆறுதல் சொல்கிறாரு, நீ வந்து நான் விளையாட்டுத்தனமாகவே இருக்க, எப்போ தான் கற்றுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட இன்னொரு பக்கத்தை காமிக்கிறாங்க. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடுறான் அந்த டிராகனை தேடிக்கிட்டு. அவன் போயிட்டு தேடி பார்க்குறான், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ ஒரு ரேகை மாதிரி இருக்குது, அது என்ன அப்படின்றது கீழே குனிஞ்சு பார்க்குறவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த நைட் ஃபியூரி சல்லுன்னு மேலே ஏறும். பார்த்தோன்னே ஹிக்கப் அடிச்சு போட்ட மாதிரி போயிடும், அப்படியே பயந்துருவான். அவன் வந்து தாக்கிறதுக்கு தான் வந்திருக்கும் போல. இருந்தாலும் அந்த டிராகனை பார்க்குறான், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பறக்கவே முடியல, அது போய் கீழே திரும்ப விழுந்துருது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளால ஒளிஞ்சிட்டு இருந்தே பார்க்குறான் அது என்ன இருக்குது என்ன குறதுனால ஏன் பறக்க முடியல அப்படின்றத. அப்படியே அந்த டிராகன் வரைஞ்சிருக்கு ஒரு நோட்டை எடுத்து பார்க்குறான், அது வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு, ஒரு சைடே இல்லை, அதனால தான் அதில் பறக்க முடியல அப்படின்றத பார்க்குறான். அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டையில் இருக்க மீனை பார்த்துட்டு இருக்கு, பசிக்கும் போல். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பையும் பார்த்துட்டு எங்கே உட்காந்துருக்கான் அப்படின்ற
அப்படின்றத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம காபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு டிராகனை பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்க்கணும், அதோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி அவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கும் முடியுது. மீட்டிங் முடிகிற பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேட் அந்த ஒரு புக்கை கேட்குற டிராகனை பற்றின புக்கை. ஏன்னா நம்மளோட ஹிக்கப் வந்தீங்கன்னா அந்த டிராகனை பற்றி ரொம்பவுமே ஆர்வமாகுது. அப்படியே ஒவ்வொரு டிராகனையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட தனித்துவம் என்ன, அதோட தன்மை என்ன, அதோட பவர் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கப்போ ஒவ்வொரு டிராகனாக அப்படியே படித்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புக்கையே முடிச்சிட்டானா பார்த்துங்களேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரியை பற்றி போட்டிருக்கு. அந்த நைட் ஃபியூரியோட பேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளாங்காக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தது இல்லையா, அதனால அந்த ஒரு பேஜ் மட்டும் பிளாங்காக இருக்குது. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கப் வந்து பார்த்துட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காமிக்கிறாங்க நம்மளோட தளபதி, அதாவது சீப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வைக்கிங்ஸ்லாம் கூட்டிகிட்டு டிராகன் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. ரொம்பவே பனிமூட்டமாக இருக்குது அந்த இடம். அவங்க அப்படியே இங்கே 2வது நாள் ப்ராக்டிஸும் வருது. நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி தான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதேமாதிரி முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். மற்ற வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரமாக இருக்கும். அந்த டிராகன் வந்து நம்ம தசை திருப்பி அதை வந்து தாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் காப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரோட அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எல்லாத்தையும் தாக்க வருது. நம்மளோட ஆஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து ரொம்பவே திட்டுறா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி நடக்குது. ஏன்னா விளையாட்டுத்தனமா நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த டிராகன் உன்னை கொண்டா என்ன ஆகும் அப்படின்னு பேசிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனை அடிச்சு அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் ஜெயிச்சிடுறா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் ரொம்பவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹிக்கப் வழக்கம் போல திரும்பவும் அந்த டிராகனை தேடிட்டு போகிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையில் மீனை பார்த்துச்சு இல்லையா பசிக்கிற மாதிரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு மீனை கொண்டுட்டு போகிறான் அந்த டிராகனுக்காக. அது எப்படியா ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம். அவனுக்கு டிராகன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆசை அதிகமாயிருச்சு. அந்த டிராகன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பின்னாடி உட்காந்துருந்து டக்குன்னு முன்னாடி வந்துடும். அந்த மீனையை பக்கத்தில் கொண்டுட்டு போயிடும். ஆனால் அது கத்தி இருக்கிறத பார்த்துட்டு அந்த டிராகன் ரொம்ப பயப்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டித்தனமாக மாறிடும். கீழே வச்சிருந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூரமாக கீழே போட்டுறான். தூக்கி போட்டு காலில் ஏற்றி விட்டுட்டு அந்த மீனை பக்கத்தில் கொண்டு போகிறான். ஐயோ உனக்கு பல்லு இல்லையே எப்படி இதை திம்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பல்லு வந்து டக்குன்னு அந்த மீனை பிடிங்கிரும். அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துருவான். அவன் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டு வரும். நம்மள தான் கடிக்க போய் நான் பயந்துகிட்டு இருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா தின்ன மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தனியாக பங்கு தந்துட்டு அவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கும் தின்னுன்னு சொல்லி. அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனோட மலைச்சிட்டு வாமிட்டு வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் தின்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுவும் சிரிக்குது. அவன் எப்படி பண்ணுறானோ அதே மாதிரி அதுவும் பண்ணுது. அப்படியே வந்து கையை பக்கத்தில் கொண்டு போகிறான். தொல்லான்னு அப்படியே சல்லுன்னு பறந்து போய் அப்படியே நெருப்பை கேட்குது ஃபுல்லாக அவனை சுற்றி. என்னை தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி. டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பறவை பறக்குது. அந்த பறவை உண்பாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதே மாதிரி நம்மளும் பறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குது. ஆனால் அதால் பறக்க முடியல. ஏன்னா அதோட ரெக்கை தான் அடிபட்டுருக்குல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வவ்வால் மாதிரி ஏறி படுத்துக்கிட்டு அவனை ஒரு கண்ணால் பார்க்குது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து அவன் வந்து ஒரு படம் வரைஞ்சிட்டு இருக்கான் இல்லையா, அதுவும் பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நானும் இது மாதிரி வரவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை உடச்சிட்டு வந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கிறுக்கிக்கிட்டு இருக்கு. அவனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வரைஞ்சி வைக்குது. அவனோட ஹிக்கப் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை முதிக்கிற பார்த்தீங்கன்னா அவனை உருன்னு மறைச்சு பார்க்குது. சரி நான் கோட்டை முதிக்கல, கோட்டை முதிக்காம தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி விளாண்டுட்டு இருக்காங்க அங்கேயே. அப்படியே இந்த இடத்துலயே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக வராங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் கூட ரொம்பவே பழக ஆரம்பிச்சிடறான். அப்படி இந்த பக்கத்தை காமிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனோட ரெக்கையை வந்து உடச்சிட்டோம்னா அதால் பறக்க முடியாது, அது வந்து உயிர் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. நம்ம தானே இந்த டிராகனை அடித்தோம், அதனால தானே அதில் பறக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு புக்கை எடுத்து அப்படியே பிரட்டி பார்க்குறான். நம்ம அதுக்கு ஒரு ரெக்கை செஞ்சு கொடுத்தா எப்படி அதால் பறக்க முடியுதுன்னு அப்படின்னு செட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வாளோட உள்ள ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறான் அந்த காட்டுக்கு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் நிறையா கொண்டுட்டு போகிறான். அந்த பாம்பை பார்த்தோன்னா ரொம்ப பயப்படுது. சரின்னு அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டு அது வாலில் பின்னாடி அழுங்காமல் போய் கட்டிக்கிட்டு இருக்கான். அது மீன் திங்கிற நேரம் பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருது. ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கானா அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹிக்கப் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையை பின்னாடி உட்காந்துட்டே பிடிச்சி விரிக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பறக்குது மேலே எங்கேயுமா. அது கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 நடக்குது. அதாவது 3வது நாள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புகமூட்டமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் பண்ணுற வேலை தான். அந்த டிராகனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பிள் பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தலை இருக்கும். ஒரு தலையில் வந்து பார்த்தீங்கன்னா புகை வரும். 2வது தலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கக்கும். அது நெருப்பு கக்கிற தலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னா அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும். நம்ம ஹிக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தெரியும். அந்த பாம்பை தூக்கி போட்டு அந்த டிராகனை பயமுறுத்திடுறான். அங்கே இருக்க எல்லாருமே அதிசயமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது இதான் ஹிக்கப்பு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் டிராகன் கூட பழகிறான் இல்லையா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கையை செஞ்சு கொண்டுட்டு போகிறான். அதையும் பின்னாடி மாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே அழகாக மேலே உட்காந்துட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். சூப்பராக பறக்குது அந்த டிராகனும். அப்படியே டிராகன் கூட பழகிறதுனால டிராகன் என்னென்னலாம் பண்ணால் அது ஈஸியாக மடக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா ட்ரிக் எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிட்டு அப்படியே அடுத்த ரவுண்ட்லாம் போயிட்டு அசால்ட்டாக புல்லை கொண்டுட்டு போகிறான். புல்லை கொண்டுட்டு போயிட்டு அப்படியே அந்த டிராகனை படுக்க வச்சிடறான். அங்கே இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களத்தில் இறங்கினா அங்கே இருக்க ஊர் பங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்க்குற மாதிரி அவன் கொண்டு வந்துட்டான். அந்த அளவுக்கு அந்த ஊரில் திறமையாகிட்டான் ஹிக்கப் வந்து. டிராகனோட கழுத்தில் சோர்ந்துட்டோம்னா அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்பாக மாறிடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்துலேயே அதே மாதிரி ட்ரைனிங் கிரவுண்ட்லையும் செய்கிறான். அப்படியே பக்கத்தில் போய்ட்டு அப்படியே கிச்சு மிச்சு மூட்டுறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் அடிக்க வரான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பே ஜெயிச்சிடறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹிக்கப்ட்ட போய் கும்பிடுறாங்க. எப்படி இதை பண்ண அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
டிராகன் அடுத்த ரவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது ரவுண்டுன்னு வச்சுக்குவோம். 5வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிராகன் வருது. இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா எப்படின்னா சூரிய வெளிச்சத்தை வச்சு அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே அடைச்சிடறான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரிட்டுக்கு ரொம்பவே பிடிக்கல. நான் தானே ஜெயிச்சுட்டு இருந்தேன், இவன் இப்படி புதுசாக வந்து ஹிக்கப் ஒன்று எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி போய் ஒளிஞ்சிருந்து என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனுக்கு ஒரு ரெக்கை செஞ்சு பறக்கிற மாதிரி ட்ரைன். அந்த டிராகனும் பார்த்தீங்கன்னா அவன் ஹிக்கப் இருக்க ஊருக்கே வந்துடுது. அவன் எப்படியாவது வெளில கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அழுங்காமல் கூட்டிகிட்டு போகிறான். முதல்ல அவன் வீட்டில் போய் வைக்கலான்ட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆஸ்ட்ரிக் வந்துடுறான். நீ எப்படி இதை பண்ண, எனக்கும் இந்த ட்ரிக்கை சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி கேட்க ஹிக்கப் எதையும் மறைச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஆஸ்ட்ரிக் போயிட்டு உடனே அவள் வீட்டுக்கு அதை திறந்து பார்க்குறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பின்னாடி வழியாக அவங்க 2 பேருமே தாவி பறந்து ஓடிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர்லாம் போயிட்டு போயிட்டு திரும்ப வர மாதிரி வராங்க. அங்கே ட்ராகன் ஒன்றும் கிடைக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காபர் சொல்கிறாரு, ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறான், அவன் தான் இந்த ஊரில் இப்போ பேச போகிற அளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். நம்ம ஹிக்கப்பை காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரெக்கார்ட் ரைட் பண்ணியிருக்கான், எப்படின்னா கீர் போடுற மாதிரி. அப்படி பறந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறான். அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அவனை காப்பாற்றிடுது. காப்பாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பருங்க ஒரு ஃபயரு சூப்பராக இருக்கும் பயங்கரமாக. அப்படியே ஃபயர் விடணும் பார்த்தீங்கன்னா நெருப்பு வருது பின்னாடி. அந்த ரெக்கைக்கு எதுவும் ஆகாது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பறந்துட்டே இருந்து ரொம்ப களைப்பாக இருக்கும்ல, அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ட்ராகன்ஸ்லாம் வருது. அங்கே மீன் சாப்பிட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டிங்கலாம் வந்து ரொம்பவே குறும்பு பண்ணிகிட்டு இருக்குதுங்க. நம்மளோட ஹிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதையும் தொட்டு பார்க்குறான், நல்லா தான் இருக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்துடுறாரு. அப்பா வந்து அங்கே வரைச்சி வச்சிருக்க படம் கிடம் அதெல்லாம் மறைக்க பார்க்குறான் அவர் அப்பாட்ட. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துறாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவும் கண்டுக்காமல் ட்ராகனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நீ வந்து வைக்கிங் ஆகிட்டியாமே, நீ நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டியா, நீ தான் யூ ஆர் த டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற மாதிரி இருக்கியாமே அப்படின்ற பேசிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோடது. இது அவங்க அம்மா வந்து ப்ரெசென்ட் பண்ணா உனக்கும் எனக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் போட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் சொல்கிறா, நீ வந்து ஒரு நாள் எதுவும் பண்ண முடியாது, நீ நான் பக்கத்தில் தான் இருப்பேன், நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத. அப்படி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை படுக்க வச்சிடறான் அந்த ட்ராகனை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் அவனை தூக்கி கொண்டாடுறாங்க, ஹேக்காப் ஹேக்காப் அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் மகன் வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சுட்டான், என்ன மாதிரி அவனும் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலை, நம்ம வந்து ட்ராகன்லாம் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு சைடு போகிறான். வழக்கம் போல் ட்ராகனை பார்க்க காட்டுக்குள்ளே போகிறான் ஹிக்கப். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரைட் பார்த்துட்டு வந்துருப்பாளட்டுக்கு, நீ எங்கே போகிறன்ற மரியாதையாக சொல்லு, நீ என்னமோ போய் பண்ணுற காட்டுக்குள்ளே, ஆனால் யாருக்கும் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா ஹிக்கப் நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சிடறாங்க, அந்த ட்ராகனும் வந்துடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல போல், இது காலில் தூக்கிட்டு போகுது, மேலே போய் உச்சியில் விட்டுருது. ஒரு மரத்து கிளையில் வந்து மாட்டிட்டு அவன் நிற்கிறா, என்னை காப்பாற்று, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் அந்த பொண்ணை காப்பாற்றி கீழே கொண்டு வந்து இறக்கிடுறான். இப்படி தான் நடந்துச்சு. இந்த இதோட வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூத்லெஸ்ன்னு வச்சுருக்கீங்க இந்த ட்ராகனுக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க டேரக்டாக சொல்லாத, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகனை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உனக்கு இந்த ட்ராகனில் சவாரி பண்ணுறல எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப தான் ஆஸ்ட்ரிட் சொல்கிறா, இது வந்து சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல இந்த ட்ராகனில் போகிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது, நீ எப்படி ட்ராகனை ஃப்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது அவங்கள. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராகன் இது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிடறாங்க ட்ராகனோட இடம் இதானட்டுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தேடிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு, அவங்க கிடைக்கலையாட்டுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த ட்ராகனோட கும்பலாக பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த கூட்டத்துக்குள்ள போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் கொண்டு வர இறையெல்லாம் கீழே போடுதுன்னா கீழே வந்து இவங்களுக்கு மேலே ஒரு எஜமான் மாதிரி ஒரு ட்ராகன் இருக்கும் போல். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்க ட்ராகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக வாய் கொண்டுட்டு ஒரு ட்ராகன் வருது, அதை பார்த்து எல்லாம் பயந்துடுறாங்க. இதெல்லாம் ஆஸ்ட்ரைட் பார்த்துட்டு சொல்கிறா, இது வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லணும். அப்போ தான் ஹிக்கப் ஒரு ஐடியா வருது, இப்போ ட்ராகன்ஸ் வந்து நம்மளை கொல்லணும்னு வரல, இந்த ட்ராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராகன் வந்து கட்டுப்படுத்துது, அதனால தான் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கொண்டுட்டு இங்கே இருக்க ஆட்டு மாட்டெல்லாம் கொண்டு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்புக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறா. அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகனை கொல்லணும், ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே வரல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா கொண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கேட்குற ட்ராகன் வருது, வந்து அவன் கொன்னாகணும், ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ட்ரை பண்ணலை. அது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மேலே தொட்டுறான். மேலேருந்து எல்லாம் சத்தம் போடுறத பார்த்துட்டு அந்த ட்ராகனை ஒன்று நெருப்பு கேட்க பார்க்குது, அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூத்லெஸ்ஸுக்கு சவுண்டு கிட்டுருது. அவன் டக்கு டக்குன்னு மேலே ஏறி பார்க்குறான், முடியல, இருந்தாலும் மேலே ஏறி ஒடியாந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து ஒரு நெருப்பை கக்குவான் பாருங்க. அப்படியே அங்கே இருக்க மக்களும் ரொம்பவே பயந்துருவாங்க, இது என்னடா இது எங்கடா இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது பொறுக்கல, நீ எப்படி ஒரு ட்ராகனோட ஃப்ரெண்ட் ஆவா அப்படின்ற மாதிரி அந்த ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது இருக்கிறது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிக்கப் அது வந்து பேசி பார்க்குறான். அவங்க அப்பாவுக்கிட்ட ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியல அவனால். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபியூரி, அதாவது நம்மளோட டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் கட்டிட்டு அது எங்கே இருக்குது அப்படின்ற இடத்த காமியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹிக்கப்புக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அந்த நேரத்தில் தான் ஆஸ்ட்ரைட் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கா, நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நீ ஒரு மாதிரி இருந்த,
இப்பவும் அதே மாரி தான் ஆகுற. அது மாரி ஆகாத. உன்னாலயும் முடியும் அப்படின்ற மாரி சொல்றப்ப ஹிக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. உங்களுக்கு நான் டிராகன எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத சொல்லி தரேன். நம்மளும் அவங்க போற இடத்துக்கு போய் நம்மளோட டூத்லெஸ் வந்து காப்பாத்தலாம். காப்பாத்திட்டு அவங்களும் நம்ம ஏன்னா வீட்டுக்கே கூட்டு வந்துரலாம். அப்பதான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிராகனையும் அவங்களுக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்துர்றாங்க. அங்க இருக்க பாறையெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்க ஆயுதத்த வச்சு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெருப்பு தீப்பந்தத்த பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள்ள உள்ள போடுறாங்க. உள்ள போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எக்கச்சக்கமான டிராகன்ஸ் அந்த பொந்துலேருந்து வெளில வருது. அவ்வளோதான்டா அவங்க இடத்த விட்டு நம்ம விரட்டிட்டோம் அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து ரொம்பவே அதிருது. எல்லாம் ஓட்டமா ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ரொம்ப பெரிய அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர்னு வச்சுக்கலாம். மான்ஸ்டர் டிராகன் ஒண்ணு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்ப கக்குது. அவங்களால என்ன பண்றாங்கன்னே தெரியல. அவங்க வந்து கப்பல் எல்லாத்தையுமே அடிச்சிருது. இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, "அத எப்படியோ கொல்லணும். நீங்க எல்லாம் போங்க. நான் அத எப்படியோ கொல்றேன்." அப்படின்ற மாரி ராஜா சொல்லிட்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா, "நானும் கொல்றேன்." அப்படின்ற மாரி காபர்ன்னு சொல்லிட்டு வராரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோஸ்லாம் எல்லாம் வராங்க. டக்குனு எல்லாம் அவங்கவங்க இத வச்சுட்டு அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா, அது மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கொல்ல பாக்குது. இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு டிராகன்ல வந்து மாஸ் காமிக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, திசை திருப்பி ஹிக்கப்பும் சொல்றான், "நீங்க வந்து அந்த டிராகன திசை திருப்புங்க. நான் அதுக்காகலும் போய் டூத்லெஸ்ஸ காப்பாத்திட்டு வந்துர்றேன். டூத்லெஸ்ஸ காப்பாத்துனா தான் நம்ம அந்த டிராகன அழிக்க முடியும்." அப்படின்ற மாரி டூத்லெஸ்ஸ அத காப்பாத்துறதுக்காக நம்ம ஹிக்கப் இறங்கிட்டான். ஒவ்வொரு கம்பியா உடைக்கிறான். இருந்தாலும் முடியல. டூத்லெஸ் பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ள போயிடுறான். அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிக்கப்பும் வேகமா உள்ள போறான். எப்படி காப்பாத்துறது அப்படின்றதுக்கு அவனுக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா, அவன் சின்ன பையன் தானே. ஹிக்கப்பால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறி அப்படியே தண்ணீல மிதக்குறான். அந்த நேரத்துல தான் ஹிக்கப்போட அப்பா வந்து ஹிக்கப்ப காப்பாத்தி உள்ள போயிட்டு, "நான் போய் இந்த டிராகன காப்பாத்துறேன்." அப்படின்ற மாரி தண்ணிக்குள்ள போயிட்டு, அப்படியே அங்க இருக்க செயின் அந்த கல் எல்லாத்தையும் உடைச்சு அப்படியே டூத்லெஸ் வந்து ரிலீஸ் பண்றாரு. அப்படியே டூத்லெஸ் மேல அவங்க அப்பாவ தூக்கிட்டு வந்து போட்டுட்டு, அப்படியே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறுவான் டிராகன் மேல. அவங்க அப்பா, "மன்னிச்சிடுறா மகனே, நான் தெரியாம பண்ணிட்டேன். உன் பேச்ச கேட்டுருக்கணும்." அப்படின்னு சொல்றப்ப, "விடுங்கப்பா, இந்த டிராகன முதல்ல நம்ம அழிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூத்லெஸ் மேல ஏறிட்டு வேகமா போறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன எவ்வளோ திசை திருப்ப முடியுமோ அவ்வளோ ஈஸியா திசை திருப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாயால இழுக்குது எல்லா டிராகனையும் உள்ள கொண்டு போற மாரி. அந்த நேரத்துல தான் நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய பார்க்குறான். இதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு அந்த புகைய விட்டு அந்த டிராகன கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த டிராகன வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்க முடியல. நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிக்கப்ப கூட்டு மேல போகுது வானத்து மேல. அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, பின்தொடர்ந்து மேல போய்க்கிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் போ முடியுமோ. அந்த ஊர்க்காரங்கலாம் பார்த்துட்டே இருக்காங்க. என்னதான் ஆகப்போகுது அப்படின்ற மாரி. நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டூத்லெஸ்ஸ கூட்டு போயிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா டிராகன அழிக்க பார்க்குறான். இருந்தாலும் அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரமா அழிய மாட்டேன்னுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அதால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்ப கக்குது. அது நெருப்ப கக்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டூத்லெஸ்ஸோட வால்ல வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சுக்குது. ஏன்னா, அது வந்து நம்ம ஹிக்கப் தானே செஞ்சு வச்சிருந்தான். அதனால டூத்லெஸ்ஸோட வால்ல பிடிச்சுக்கும். அவங்க 2 பேரும் கீழ சல்லுன்னு வராங்க. இதான் சாக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, வாய வச்சு ஊறியும் டக்குன்னு நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெருப்ப போட்டுருவான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சல்லுன்னு கீழ வராங்க. ஏன்னா, ரெக்க இல்ல. அதால பறக்க முடியாது. அதனால சல்லுன்னு கீழ வருது. அப்படியே அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்து அப்படியே அங்க ஒரு நெருப்பு மண்டலமே உருவாகுது. இந்த நேரத்துல தான் நம்ம ஹிக்கப்பும் டூத்லெஸ்ஸும் வேகமா வராங்க. ஏன்னா, அவங்க 2 பேத்தாலயும் முடியல. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துர்றான். அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போய் காப்பாத்துது. யார் இந்த இடத்துல நம்ம ஹீரோன்னு யார சொல்லணும்னா, நம்ம டூத்லெஸ்ஸ தான் சொல்லணும். அப்படியே அழகா காப்பாத்தியிருப்பான். இவங்கலாம் நெனச்சிருப்பாங்க 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டூத்லெஸ் ரெக்கைய தூக்குவான் 2 ரெக்கையும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா படுத்திருப்பான். அவனுக்கு வந்து செத்து போயிட்டான்னு தான் பார்ப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மூச்சு வந்துரும். ஆனா என்ன ஒண்ணு, அவனோட காலு தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். கால் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிற மாரி ஆயிருக்கும். சரி இருந்தாலும் அந்த டிராகனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துர்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிக்கப் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம டூத்லெஸ்ஸ பார்த்தோம்னா, "ஏய் நீ எப்புட்றா இங்க வந்த? உன்ன யார்றா இங்க விட்டா?" அப்படின்ற மாரி அவனுக்கு ஒரு கவல. டக்குனு அப்படியே கீழ இறங்கி பார்க்குறான். கீழ அவனால இறங்க முடியல. ஏன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் இல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, காலுக்கு பதிலா ஒரு மரக்கட்டைய தான் செஞ்சு வச்சிருக்காங்க அவனுக்கு. இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. அது வந்து நம்ம டூத்லெஸ் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். இருந்தாலும் பரவால்ல, நீ என் கூட இருக்கில்ல, அது போதும் அப்படின்ற மாரி. சரி ஆமா, உன்னைய எப்படி எங்க வீட்டுக்குள்ள விட்டாய்ங்க? அப்படின்ற மாரி அப்படியே போய் கதவு தொறந்து பார்க்குறாங்க. அந்த ஊர் ஃபுல்லாமே டிராகன் அலையுது. அவங்க அப்பா எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் டிராகன ஃப்ரெண்ட் ஆக்கி அவங்க ஊர் ஃபுல்லா கூப்பிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா எடுத்திருப்பாங்க. இதோட பார்ட் 2 வேணும்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா மேக் பண்ணி போடுறேன். சரி அவ்வளோதான் இந்த படம். அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுவரைக்கும் நான் உங்கள் தமிழன் வாய்ஸ் ஓவர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.